எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சிஎஸ்கே நேச்சுரல் ஃபார்மிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பேர் தாங்க வேப்ப இலை. நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் தான் நம்மளோட ரெக்கமெண்ட் பண்ணோம் நம்மளோட இயற்கை விவசாயம் ஃபார்மர்ஸுக்கு. ஸோ வரப்போகிறது மழை காலத்தினால நம்ம இயற்கை விவசாயம் எங்கே ஒரு பேக் ஸ்டெப் ஆகுதுன்னா, பூச்சித்தாக்குலேருந்து நம்ம பயிர் எப்படி மேன்றதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்மளோட விவசாயி. ஸோ அதுக்காக தான் நம்ம வரப்போகிற வீடியோ மொத்தம் எந்தெந்த பூச்சிக்கு எப்போ மருந்து அடிக்கணும், எந்தெந்த கஷாயம் எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த சப் ஸ்டேஜில் அடிக்கணுன்ட்டு அது பயிர் வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கஷாயம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும்னு சொல்லலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து வேப்ப இலை கஷாயங்க. இந்த வேப்ப இலை கஷாயம் எப்படி பண்ணோம்னா, இது முதல்ல இதுக்கு தேவையான இதுக்கு எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தேவை, இது எவ்வளோ எத்தனை லிட்டர் தண்ணியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து 5 கிலோ வேப்ப இலைங்க. இங்கே பாருங்கள், 5 கிலோ வேப்ப இலை. கிட்ட வாங்க காட்டுங்க. எங்கள் 5 கிலோ வேப்ப இலை நம்ம வந்து 100 லிட்டர் தண்ணியில் 5 கிலோ வேப்ப இலை போட்டு, இங்கே பாருங்கள் 10 லிட்டருங்க, 10 லிட்டர் நாட்டு மாட்டு கோமியம் இந்த ட்ரம்மில் போட்டோம்னா, நான் சொல்ல 100 லிட்டர் தண்ணியிலுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 2 கிலோங்க நாட்டு மாட்டு சாணம் இதில் கரைச்சிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து நாட்டு மாட்டு சாணம் எதுக்குன்னா, நமக்கு வந்து ஈஸியாக ஃபெர்மெண்டேஷன் ஆகுங்க. இதில் இருக்கிற பாக்டீரியா வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் சீக்கிரமாகும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் பண்ணிக்குவாங்க. இது பாருங்கள், இந்த கஷாயம் வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து நடவு செய்த 15 நாளே அப்படின்னு நீங்கள் விதைச்சாலும் எந்த செடி நட்டாலும் 15 நாள் வந்து நம்ம சார உறிஞ்ச பூசி சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த மாவு பூசி, இந்த வெள்ளை கொசு, பச்சை கொசு, அப்புறம் பேணுங்க, இதெல்லாம் ரகரகமான பூச்சிங்க வந்து சின்ன வயதில் வந்து ஆனால் பெரிய பெரிய பூச்சி தாக்கெல்லாம் இருக்காதுங்க. அந்த இலை சாப்பிட்ற பூச்சிங்க, சுருட்டு பூச்சிங்க இதெல்லாம் வராதுங்க. இந்த சின்ன பயிரில் வந்து இந்த சார உறிஞ்ச பூச்சி எப்போ வந்து நம்மளோட இலையில் இருக்கிற சாரத்தை வந்து உறிஞ்சுதோ, அதுக்கப்புறம் நம்மளோட இலை வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியாக நம்மளுக்கு வந்து அந்த டெஃபிஷியன்சி வந்துடுங்க. ஸோ நீங்கள் வந்து நம்மளோட இயற்கை விவசாயத்தில் வந்து இப்போ கெமிக்கல் ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா வந்து 40 நாள் 30 நாள் வந்து டைரெக்டாக கொடுப்பாங்க. அப்படின்னா பூச்சி மேலே அப்படி டைரெக்டாக கொடுப்பாங்க. நம்ம அத்தனை நாள் வந்து நம்ம பயிரை வந்து நம்ம விட்டுட்டோம்னா, நம்மளோட இயற்கை விவசாயம் நம்மளோட பயிரை வந்து அதுலேருந்து மீண்ட முடியாதுங்க. அது வந்து கெமிக்கல் ஃபார்மிங் தான், அங்கே அட்டன் டைமில் ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நம்மளது வந்து நடவு செய்த 15 நாளுங்க. இதோட வேப்ப இலை கரிசல் 100 லிட்டர் தண்ணிக்கு 5 கிலோ வேப்ப இலை, 10 லிட்டர் கோமியம், 2 கிலோ சாணங்க. ஆனால் இது ஒன்றுங்க, இந்த வேப்ப இலை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அப்படின்னா அரிக்கல்ல வந்து நம்ம நல்லா ருப்பிட்டோம்னா, கிரைண்டரில் போட்டு நல்லா நம்ம முத்தியாக வருங்க. அது வந்து போட்டோம்னா 48 மணி நேரத்தில் அப்படின்னா 2 நாளும் நம்ம இதோட கஷாயம் தயாராகும். ஆனால் நம்ம வந்து அந்த அவ்வளோ வசதி இல்லாமல் நம்ம வந்து கத்தியில் வந்து சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு போட்டோம்னா நமக்கு 4 நாள் பிடிக்குங்க. ஸோ இப்போ நம்ம போடுற மெத்தட் வந்து 4 நாள் பிடிக்கும். நீங்கள் வந்து அம்மிக்கரையில் வந்து அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து 2 நாளில் பிடிக்கும். ஏன்னா அது வந்து சீக்கிரம் இலை வந்து நம்ம அதில் அரைச்சிடணும்ல. இது வந்து அந்த பாக்டீரியா வந்து அதில் ஃபெர்மெண்டேஷன் ஆகி அந்த இலையில் இருக்கிற சாரம் வந்து உறிஞ்சினுங்க. ஸோ இந்த இலையில் வந்து நம்ம சொன்னாங்களாங்க, நம்ம நடவு செய்த 15 நாள் வந்து இந்த கஷாயம் வந்து நம்ம தயார் பண்ணிக்கிட்டு நம்மளோட கையில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து 30 நாள் 40 நாள் வந்து யூஸ் பண்ண வேலைக்கு ஆகுதுங்க. இது வந்து பயிர் சப்ஸ்டேஜ் இருக்குதுங்க. நம்ம வந்து நடவு செய்த 15 நாள் வந்து இதோட வேப்ப இலை கரிசில் அடிச்சிட்டோம்னா, அப்புறம் 25 நாள் வந்து பிரம்மாசனம் சொல்லுவாங்க. 5 இலை ரகமான கஷாயம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அது ஒரு பூச்சிக்குங்க. அது வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெரிய பூச்சி. ஆனால் இது எதுக்குன்னா, பெரிய பூச்சியில் அதில் வந்து நம்ம சாவடிக்க முடியாதுங்க. அப்படின்னா இலை சுட்டுற பூசி, இலை தோன்ற பூசி, இது வந்து சார உறிஞ்ச பூசி மட்டும்தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிரம்மாசனம். நெக்ஸ்ட் வந்து 35 நாள் வந்து அக்னியாசனம் சொல்லுவாங்க. பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு, இது அப்புறம் இந்த வேப்ப இலை கசிட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சிட்டோம்னா அது வந்து பூச்சி மேலே அப்படியே அட்டன் டைமே வேலை செய்யுங்க. அப்படின்னா நம்ம வந்து இயற்கை விவசாயம் பூச்சி வரந்தாலும் வர காட்டிக்கும், சார உறிஞ்ச பூச்சி இருந்தாலும் எல்லா காட்டிக்கும், இலை சுற்று பூச்சி இருந்தாலும் எல்லா காட்டிக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணுங்க. அதுதான் நம்மளோட இயற்கை விவசாயம். நீங்கள் வந்த பேருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து நம்மள வந்து இம்பாசிபிளுங்க. வரத்துக்கு முன்னாடியே முன்ஜாகிரதை அப்படின்னா முன்னாடியே நம்ம ஜாகிரதையாக வந்து நம்ம இந்த கஷாயம் ஸ்ப்ரே பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு பூச்சி தள்ள நம்ம பயிரை மேண்டலாங்க. அதுக்கப்புறம் 45 நாள் வந்து அப்புறம் இன்னொன்று கஷாயம் இருக்குதுங்க, தசப்பனி கஷாயம் சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து ரோகத்துக்கு செப்பரேட்டாக ஒரு அதோட நியூட்ரிஷன் அது ரோகத்துக்கு கட்டுப்படுத்த ஒரு மருந்து இருக்குதுங்க. அப்படின்னா செப்பரேட் இருக்குதுங்க. பாக்டீரியா நுண்ணுயிர்களால் பாதிக்கப்பட்ட பயிருக்கு அது ஒரு கஷாயம், அப்புறம் ஃபங்கஸ்னால் பாதிக்கப்பட்ட அது ஒரு கஷாயம், வைரஸ் எஃபெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு கஷாயம் இருக்குதுங்க. நம்ம வந்து சப்ஸ்டேஜாக இருக்குதுக்கு வரப்போகிற வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த கஷாயம் நெக்ஸ்ட் எப்படி நம்ம வந்து ஸ்ப்ரே கொடுக்கலாம். இன்னொன்றுங்க, இந்த கஷாயம் நெக்ஸ்ட் கஷாயம் என்ன பயிருக்கு என்ன பூச்சிக்கு எப்படி அடிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம வரப்போகிற வீடியோ மொத்தம் இந்த மழை காலத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதிகமாக இந்த பூச்சி தாக்குதலுக்கோசம் நம்ம கஷாயம் ரெடி பண்ணிக்கலாங்க. இன்னொன்றுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப இலைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சிம்பிளாக சொல்கிறீங்க. இப்போ கடையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
பெஸ்டிசைட்ஸ் பூச்சித்தாக்கல் கோசம் இன்செக்டிசைடு அப்புறம் நம்ம ஃபெர்டிலைசர் செப்பரேட்டாக வாங்கினதால நம்மளுக்கு வந்து கெமிக்கல் ஃபார்மில் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஆதாயம் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஆனால் நம்மளோட இயற்கை விவசாயம் பார்த்திங்கன்னா வெறும் வேப்பையாலன்னு சொல்லாதீங்க. இந்த வேப்பையால் வந்து எத்தனை ரகமான நம்மளோட ஃபார்மருக்கு பயன்படுதுன்னா இங்கே பாருங்கள், இந்த வேப்பையால் நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு பூச்சி தாக்கல் இந்த மீண்டுமா அப்படின்னா இந்த முட்டை எந்த ஒரு முட்டை வச்சாலும் இலை சூட்டு முட்டை வச்சாலும் அதில் பூச்சி தாக்க நம்ம ஸ்ப்ரேயும் கொடுத்தோம்னா அந்த முட்டை வந்து இதாகிறதுக்கு சான்ஸ் இருக்காதுங்க. ஸோ ஆனால் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பூச்சி தாக்கல் உண்டு மட்டும் இல்லைங்க, இந்த இலையில் இருக்கக்கூடிய இந்த நம்ம எப்போ இது ஸ்ப்ரேயிங் கொடுக்குறோமோ இதில் இருக்கிற நியூட்ரிஷன் அப்படின்னு இந்த வேப்பையால் ஒன்றும் சும்மா நம்ம முன்னோர்களும் சும்மா வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. இந்த வேப்பையால் நம்ம எப்போ அடிச்சோம்னா இதில் இருக்கிற நியூட்ரிஷன் வந்து நம்ம பயிருக்கு அடிங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா கால்சியம் நியூட்ரிஷன் இருக்குதுங்க. கால்சியம் நியூட்ரிஷன் 2% இருக்குது, ஃபாஸ்பரஸ் 0.4% இருக்குது, பொட்டாசியம் 0.5% இருக்குது, நைட்ரஜன் 2% இருக்குது. அப்படி இது வந்து நம்ம என்பிகே ரேஷியோ, என்பிகே நம்ம கடையில் வாங்கலாங்க, என்பிகேன்னு சொல்லுவாங்க, அதில் இதில் இருக்குதுங்க. ஆனால் நீங்கள் வந்து கடை மருந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் செப்பரேட்டாக வாங்கணும், எருவு ஃபாஸ்பரஸ் செப்பரேட்டாக வாங்கணும், பொட்டாசியம் ரெட் பொட்டாசியம் செப்பரேட்டாக வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக செலவில் ஃபார்மர்ஸ் கிடைக்கும். ஆனால் நம்ம இந்த ஒரு வேலையிலே பயிருக்கு தேவையான 3 அதிக அளவில் தேவையான சக்திக்கு வந்து நம்மளோட வேப்பையாலே கிடைக்குதுங்க. இப்போ உங்களுக்கே தெரியுங்க, இப்போ கால்சியம் எதுக்குன்னா பூ உதறத்துக்கு காய் அதிகமாக பிடிக்கும், நம்ம கால்சியம் யூஸ் பண்ணுறோம். ஃபாஸ்பரஸ் எதுக்குன்னா நம்ம செடி பலமாக வரத்துக்கும் வேறு நல்ல பகுதி எடுக்கிறதுக்கும் காடைகள் அதிகமாக பலமாக வரத்துக்கு நம்ம ஃபாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறோம். பொட்டாசியம் எதுக்கு நம்ம பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பூச்சி தாக்கில் நம்மளோட பயிருக்கு எவ்வளோ ரசம் ஒரு சாரம் ஒழிஞ்சு பூச்சி இருந்தாலும் இலை சூட்டு பூச்சி சாப்பிட்டாலும் நம்மளோட பயிர் வந்து அதுலேருந்து மீண்டு வரதுக்கோசம் தான் நம்ம பொட்டாசியம் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று காய் கெட்டியாக பிடிக்கிறதுக்கோசம் பருப்பு பால் அதிகமாக பிடிக்கிறதுக்கோசம் நம்ம பொட்டாசியம் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்றுங்க நைட்ரோஜன் உங்களுக்கு தெரியும் இலை பகுதி அதிகமாக வரதுக்கோசம். ஆனால் இது வந்து நம்ம பர்சன்டேஜ் லெவலில் இருக்குதுங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் சொல்கிற போகிற நியூட்ரிஷன் வந்து பிபிஎம் லெவல் பெர் மில்லியன் சொல்லுவாங்க. அது வந்து பர்சன்டேஜ்னு கம்மி அளவில் இருக்கும். அது வந்து எப்படின்னா நீங்கள் பாருங்கள், சல்ஃபரு, மெக்னீஷியம், அதுக்கப்புறம் ஜிங்க், ஐரன்லாம் இருக்குதுங்க. இப்போது மெக்னீஷியம் எதுக்குன்னா இதில் மெக்னீஷியம் வந்து பிபிஎம் லெவலில் தான் இருக்கும், பர்சன்டேஜ்னு கம்மியாக தான் இருக்கும். மெக்னீஷியம் வந்து இப்போது சூரிய ஒளினால் லைட் எனர்ஜி இன்ட்டு கெமிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சூரிய ஒளியில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பயிர் வந்து சாப்பாடு தயாராகி அதோட விதைகளை வந்து அதிக அளவில் விதை வந்து பிடிக்கும். சூரிய ஒளியெல்லாம் முடியாதுங்க. அப்படின்னா சூரிய ஒளி அதிகமாக வரணும்னா அந்த சூரிய ஒளியிலிருந்து நம்ம சாப்பாடு தயாரிக்கிற சக்தி எதில் இருக்குதுன்னா மெக்னீஷியம். நீங்கள் வந்து மெக்னீஷியம் கொடுத்தீங்கன்னா மெக்னீஷியம் இருந்தால் நம்மளுக்கு வந்து சூரிய ஒளினால் அதிகமாக சாப்பாடு தயார் பண்ணி நம்மளுக்கு அதிகமாக காய் வரும், பூ வரும், பிஞ்சு வருங்க. ஆனால் இதில் ஐரன் எதுக்குன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த சூரிய ஒளினால் அந்த சாப்பாடு தயார் பண்ணலாம். அந்த இலை ஸ்டொமேட்டோ இருக்குதுலாங்க, அந்த ஸ்டொமேட்டோ அந்த குளோரோஃபில்னு சொல்லுவாங்க, அந்த இலைப்பகுதியில் சென்டராக இருக்கும். அந்த இப்போ வந்து நம்ம கையை பலமாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒருத்தர் அடிக்க முடியலாங்க. அது மாதிரி நம்ம இலை வந்து நல்லா ஃபுல் சக்தியாக நல்லா அதிக அளவு சக்தி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த சூரிய ஒளி எடுத்துக்கின்னு நம்மளுக்கு வந்து சாப்பாடு தயார் பண்ணணும் நம்ம செடி. அதுக்கு என்ன தேவை? ஐரன். இந்த இலையில் ஐரன் இருக்குதுங்க. இந்த ஐரன் நம்ம இது ஸ்ப்ரே பண்ணோம்னா நம்ம பயிருக்கு ஐரன் கிடைக்கும். எப்போ ஐரன் கிடைக்குதோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து குளோரோஃபில் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு சூரிய ஒளியிலேருந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக சாப்பாடு தயார் பண்ண சக்தி இருக்கும். அதுதான் பிடிச்சிருந்தாங்க. இப்போ மெக்னீஷியம் வந்து நம்மளுக்கு சூரிய ஒளினால அதிகமாக சக்தி வலிச்சிக்கின்னு நம்மளுக்கு சாப்பாடு தயார் பண்ணிக்கும். ஐரன் வந்து குளோரோஃபில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அதிகமாகும். இன்னொன்று சல்ஃபருங்க. சல்ஃபர் எதுக்குன்னா நீங்கள் நெல் பயிர் அந்த பயிர் செய்தாலும் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் பிஃபோர் வந்து நம்ம வந்து சல்ஃபர் போடுவோம். எல்லா பயிருக்கு சல்ஃபர் இருந்தால் தான் இப்போ அதிக அளவு சல்ஃபர் தான் தேவைப்படுதுங்க. ஆனால் இந்த இலையில் சல்ஃபர் இருக்குதுங்க. எப்போ நீங்கள் இந்த இலையை ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா சல்ஃபரோட முக்கிய பகுதி எப்படின்னா இப்போ எந்த ஒரு பயிருக்கு தேவையான சல்ஃபர்னா 9 ரகமான எமினோ ஆசிட்ஸ் கண்டிப்பாக ஒரு பயிருக்கு தேவைங்க. அதில் எதில் இருக்குன்னா சல்ஃபர் நியூட்ரிஷன் நம்ம கடையில் வாங்குறலாங்க, கடை மருந்து சல்ஃபரில் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்போ ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த சல்ஃபர் இந்த இலையில் இருக்கிற 9 ரகமான எமினோ ஆசிட்ஸும் சல்ஃபரும் கூட நம்மளும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. எப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம்னா சல்ஃபர் கிடைக்குது, ஐரன் கிடைக்குது, மெக்னீஷியம் இருக்குது, என்பிகே இருக்குது, நைட்ரோஜன், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ் எல்லாம் கிடைக்குதுங்க, கால்சியம் எல்லாம் கிடைக்குதுங்க. ஆனால் நீங்கள் கடையில் கொடுத்த மருந்து வந்து செப்பரேட்டாக வாங்குறீங்க. அதனால உங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா சரி வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி பார்க்க முடியும். ஆனால் இங்கே பாருங்கள், இன்னொன்று இதில் இருக்கிற அசாடிரெக்டின் ஒரு ஆல்கலைடு இருக்குதுங்க. நீங்கள் கடையில் வந்து 300-400 ரூபா கொடுத்து வாங்க, சின்ன டப்பாலே அது ஸ்ப்ரே பண்ணால் தான் பூச்சி தாக்குலேருந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும். ஆனால் இந்த வேப்பையிலே இருக்கிற அசாடிரெக்டின் ஆல்கலைடு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குதுங்க. நீங்கள் கூகுளோடு சர்ச் பண்ணிங்க, உங்களுக்கு இதுக்கு மேலே நம்மளால் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் வந்து எல்லாமே இருக்குதுங்க. நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி பயிர் செய்தாங்கன்னா இது ஒன்று ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா போதுங்க, நம்மளுக்கு ஒன்றும் பயிர் தேவையான அப்படின்னா பூச்சி தாக்கலும் கண்ட்ரோல் பண்ண, இதில் நியூட்ரிஷன் கிடைக்கும். இதெல்லாம் அப்புறம் வந்து நம்ம வந்து மண்ணில் கரிசல் ஓட்டோம்னா வேறு பூச்சின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வேறு பூச்சின்னா ஒரு செடி வந்து இலையெல்லாம் குட்டி போயிட்டு ஒரு காடைகள் தான் இருக்கும். அது ஒரு 10 நாளில் 10லேருந்து ஒரு 15 நாள் செடி சேர்த்து போயிடுங்க. ஆனால்
நம்மளோ இந்த கரிசல் நீங்கள் தண்ணியில் விட்டோம்னா வேறு பூச்சிலேருந்து உங்கள் பயிரை மேடலாங்க. ஆனால் நீங்கள் கெமிக்கல் பார்த்தீங்கன்னா எல்லாமே செப்பரேட்டாக வாங்க வேண்டியதாக இருக்கும். நெமட்டோசிட் செப்பரேட்டு, பாக்டீரியா செப்பரேட்டு, ஃபங்கசைட் செப்பரேட்டு, பூச்சித்தாக்கு செப்பரேட்டு, ஃபெர்டிலைசர் செப்பரேட்டு எல்லாமே வாங்க. ஆனால் நம்ம ஒரு வேப்பிலை கரிசலுக்கு கொடுத்தோம்னா ஆல் இன் பண்ணால் நம்மளுக்கு வந்து பயிர் வந்து வேலை செய்யுங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் கூட கெமிக்கல் ஃபார்மிங் விட்டுடுங்க, நம்மளுடைய நேச்சுரல் ஃபார்மிங் வாங்க. நேச்சுரல் ஃபார்மிங் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஸ்டெப்பாக அங்கே பூச்சி வரனால வர காட்டி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. நம்மள வந்து பிஃபோர் சேஃப்டி தாங்க. ஆனால் நீங்கள் பூச்சி வந்த பிறகு கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டங்க. உங்களுக்கு அது போல் பூச்சி வந்த பிறகு கண்ட்ரோல் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் கெமிக்கல் அடிச்சா தான் உங்கள் பயிர் மீன் விடும். தயவுசெய்து அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துன்னு போகாதீங்க. இதனால தான் நம்ம ஃபார்மர்ஸ் எங்கே கெமிக்கல் ஃபார்மிங் போகிறாங்கன்னா முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டைம் தாங்க நம்மளுக்கு மெயின். டைம் மேனேஜ்மெண்ட், பிஃபோர் மேனேஜ்மெண்ட் தான் நீங்கள் பக்காவை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பயிரை மேன்லாங்க. நீங்கள் எப்போ நீங்கள் கொஞ்சம் பேக் ஸ்டெப் லேட் பிக்கப் கொடுத்துட்டு அந்த டைம் நீங்கள் கெமிக்கல் ஃபார்மிங் அடித்தாலும் உங்களால் ஒரு 10 பேர் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரும்போது அங்கே வந்து பேக் ஸ்டெப் வைக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் கூட அது மாதிரி வைக்காதீங்க. நீங்கள் வந்து நம்ம சொல்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறாங்க. இதே போல் நீங்கள் கரிசல் தயார் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து கடவுள் ஈஸியாக கொடுத்தாங்க. வேப்பெல்லாம் நமக்கு இயற்கையாக கிடைக்குது. இன்னொன்று ஒரு நாட்டு மாடு இருந்தால் நாட்டு மாடு சார் நாட்டு கோமி இருக்குதுங்க. இதுக்கு மிஞ்சி உங்களுக்கு என்ன தேவைங்க? ஆனால் தயவுசெய்து நீங்கள் நம்மளோட இருக்கிறத நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட பயிரில் அதிக செலவு இல்லாமல் நம்மளோட அதிகமாக லாபத்தை எடுக்கலாங்க நம்மளோட இயற்கை விவசாயத்தில். ஸோ தேங்க்ஸுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேங்க. தேங்க்யூ.